இறுதி நாளுக்கு முந்தைய நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கடந்த மாதத்தின் இறுதி நாளில் இறுதி நாளாக இன்று அதை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். சபை உரையாளர் புத்தகம் அழகாய் சொல்லும், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. விதைப்பதற்கு ஒரு காலம், அறுவடை செய்வதற்கு ஒரு காலம், மகிழ்ந்திருப்பதற்கு ஒரு காலம், அழுவதற்கு ஒரு காலம் என்று சொல்லி ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அதுபோல திருச்சபையும் நமக்கு இந்த திருவழிபாட்டு ஆண்டை பல்வேறு காலங்களாக நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு விழாவிற்கு முன்பாக நாம் திருவருகை காலத்தை கொண்டாடுகிறோம். இந்த திருவருகை காலம் அப்படிங்கிறது தயாரிப்பின் காலம். ஆண்டவர் இயேசு நம் மத்தியில் மனிதனாக பிறக்கின்றார் என்ற அந்த மறைமுறையை கொண்டாடுவதற்காக நம்மை நாமே தயாரிக்கின்ற ஒரு காலம். 4 வாரங்கள் திருவருகை காலத்தை பல்வேறு விதமான தயாரிப்புகளை நாம் மேற்கொள்கிறோம். அதற்கு அடுத்தாற்போது அதை தொடர்ந்து சிறிது இடைவெளிக்கு பிறகு மீண்டும் புதிதாக இன்னொரு காலத்துக்குள்ள நாம் எடுத்து வைப்போம். அது எல்லாருக்கும் தெரியும், தவக்காலம். இந்த தவக்காலம் அப்படின்றது மனமாற்றத்தினுடைய ஒரு காலம். தவக்காலத்தின் பொதுவாக நாம் இறைவனோடும் பிறரோடும் நம்மோடு கொண்டுள்ள அந்த உறவை மையப்படுத்தி சிந்திக்கிறோம். ஒருவேளை இந்த உறவுகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், அல்லது ஏதாவது உராய்வுகள் இருந்தால், அல்லது ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அதை நாம் சரி செய்வதற்கு முயற்சி செய்யும். மொத்தத்தில் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா மனமாற்றத்தின் காலம். தவக்காலம் அப்படின்றது மனமாற்றத்தின் காலம். இப்ப நம்ம என்ன காலத்தை பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? என்ன காலம்? குறிப்பு திருவிழாவை தொடர்ந்து பாஸ்து காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாஸ்து காலத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா கொடைகளின் காலம். இது கொடைகளின் காலம். ஆண்டவர் உயிர்த்த பிறகு உடனடியாக இந்த மண்டலத்தை விட்டு இடத்திற்கு எடுத்து செல்லவில்லை. ஆனால் 40 நாட்கள் தன்னுடைய சீடர்களோடு அவர் தங்கியிருந்தார். பல முறை அவர்களுக்கு காட்சி கொடுத்தார், அவர்களை தயாரித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். நேற்றோடு 40 நாள் முடிஞ்சிச்சு. வழக்கமா மற்ற நாடுகளில் நேற்று விண்ணேற்ற பெருவிழா, இன்னைக்கு வாசிகளோட குழம்பினாங்க, எது வாசகம் அப்படின்னு தெரியலன்னா சில இடங்கள்ல நேற்றோடு நேற்று விண்ணேற்ற பெருவிழா கொண்டாடிவிட்டார்கள். பொதுவாக மறைபரப்பு நாடுகளில் ஞாயிற்றுக்கிழமை விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடினார். இப்போ இயேசு 40 நாட்களும் என்ன செய்தார் அப்படின்னா கொடைகளை தன்னுடைய சீடர்களுக்கு தாராளமாக கொடுத்தார். என்ன கொடைகளை பார்க்கும்போது அமைதி என்கின்ற ஒரு கொடையை கொடுத்தார். இயேசுடைய அந்த இறப்பிற்கு பிறகு அவர் முற்றிலுமாக எனக்கு கொடைந்து போயிருந்தார். முற்றிலுமாக நம்பிக்கை இழந்திருந்தார். ஒரு மலை போல நம்பிக்கிட்டு இருந்தோம். இவர் எங்களுக்கு விடுதலை தருவார் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அவரையே அடித்து உதைத்து காரி உமிழ்ந்து அல்லது சாட்டையால் அடித்து சிலுவையில தொங்க விட்டு விட்டார்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு மேல விமோச்சனமே கிடையாது, விடுதலையே கிடையாது, இதற்கு மேல வாழ்வே கிடையாதையும் நம்பிக்கை இழந்து எங்கே நம்மையும் அவரை போல சாகடிச்சுடுவாங்களோ, அவரை போல நம்மையும் சிலுவையில் அரைச்சி கொண்டுடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருத்துதர்கள் எல்லாம் பயத்தோடும் அச்சத்தோடும் அறைகளுக்குள்ளாக கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம மறைந்திருந்த பொழுது ஆண்டவர் அவர்கள் மத்தியில் தோன்றி, உங்களுக்கு அமைதி உண்டாகும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக, அல்லது இழந்து போன நம்பிக்கையை நீங்கள் மீண்டும் பெற்றுக் கொள்வீர்களாக, தைரியத்தை பெற்றுக் கொள்வீர்களாக என்று சொல்லி ஆண்டவர் கொடைகளை வாரி வழங்குகிறார். அமைதி, சமாதானம், அது தைரியம் போன்ற கொடைகளை கொடுக்கிறார். அதோடு பெரிய ஒரு கொடை அப்படின்னா நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்ற அந்த உறுதி
கொடையாக கொடுக்கிறேன். நான் உங்களை விட்டு ஒருபோதும் விட மாட்டேன். உலகம் முடியும் வரையிலும் நான் உங்களோடு இருப்பேன். உங்களுடைய எல்லா நிலையிலும் நான் உங்களோடு இருப்பேன். நீங்கள் எதை கண்டும் யாரை கண்டும் எந்த சூழ்நிலையை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை, கலக்கப்பட வேண்டிய தேவையில்லை, யாரை குறித்து நீங்கள் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. நான் உங்களோடு இருப்பேன். இன்னைக்கு முதல் வாசகத்தில் கூட நம்ம வாசிக்க கேட்டோம். பவுலடியார் பார்த்து சொல்றார், நிக்காத, நீ கடவுளுடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டே இரு, யாரை குறித்து நீ அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணிவை தைரியத்தை கடவுள் இந்த பாஸ்கர் காலத்துல திருக்குறளுக்கு கொடையாக கொடுத்திருப்பார். இப்ப திருக்குறளுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் கடவுள் ஏராளமான கொடைகளை கொடுக்கிறார். இருந்து நாம் தூய் ஆவியாருடைய பெருவிழாவிற்கான நவநாளை நாம் இன்றைக்கு துவங்குகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தூய் ஆவியாருடைய பெருவிழா, அல்லது பெந்தகோஸ்தே பெருவிழாவை நாம் கொடுக்கிறோம். இந்த ஆவியை கடவுள் நமக்கு கொடையாக கொடுக்கிறார். அதற்கு மேலாக தன்னுடைய அன்பு தாயையும் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். இந்த கடவுளுடைய இந்த வாக்குறுதி, இந்த வாக்குறுதியை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க கடமைப்படுகிறோம். நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அதாவது நம்ம பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மோயிசை அழைத்த பொழுது மோயிஸ் என்ன சொல்ற, எனக்கு பேச தெரியாது, எனக்கு நாக்கு நான் பேச முடியாது, என்னால சரியா பேச முடியாது, பாரம்பரிய போய் நான் எதை எடுத்து சொல்ல முடியாது. நான் உன்னோடு இருப்பேன், உன்னுடைய நாவில் இருந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார். இது சாதாரண அந்த எளிய ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மோயிசின் மூலமாக அந்த பெரிய எகிப்து நாட்டு மன்னிடமிருந்து அந்த இஸ்ராயல் மக்கள் விடுவிக்கப்படுகிறார். இப்போ இது மோயிசினுடைய ஆற்றல் மட்டும் கிடையாது, மோயிசினுடைய வல்லமை மட்டும் கிடையாது, அவரோடு இருந்த கடவுளுடைய வல்லமை மோயிசின் வழியாக வெளிப்படுவதை பார்க்கிறோம். அந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து போனப்போ பார்வோன் படைகள் விரட்டி கொண்டு வருது. இப்போ செங்கடல்ல ஓரத்தில் நிற்கிறாங்க, நமக்கு தெரியும். இந்த செங்கடல் நிற்கும் பொழுது பின்னாடி பார்த்தா பார்வோனின் படை, முன்னாடி பார்த்தா செங்கடல். முன்னாடி போனா கடல்ல விழுந்து சாகணும், பின்னாடி போனா பார்வோனுடைய அந்த படைகள் மகப்பட்டு சாக வேண்டும். இதுதான் ரெண்டு நிலை. இந்த நிலையில் கடவுள் மோயிசனுடைய கோலை இந்த கடலில் மீது அடித்தால் கடல் இரண்டாக பிளந்தது. இப்போ கடலை பிளந்தது யார்? மோயிசனோ அவருடைய அந்த கையில் இருந்த அந்த கோலோ கிடையாது, மாறாக கடவுளுடைய அந்த வாக்குறுதி, நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு அந்த வாக்குறுதி அங்கே வெளிப்படுத்தினார். இந்த மோயிசனுடைய மரணத்திற்கு பிறகு கடவுள் யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். யோசுவா சொல்றார், மோயிசனோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன், உன்னை என்றும் நான் கைவிடவும் மாட்டேன், உன்னுடைய பிரசன்னம் என்னாலும் உன்னோடு வழி நடக்கும், உனக்கு முன்பாக என்னுடைய பிரசன்னம் செல்லும் அப்படின்னு சொன்ன கடவுள் அதே யோசுவா மூலமாக பெரிய ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டுவதை பார்க்கிறோம். அந்த எரிகோ நகரை கைப்பற்றுவதற்கு முன்பாக யோர்தான் நதி இரண்டாக பிளவுபட்டு அந்த இஸ்ராயல் மக்கள் யோர்தான் ஆற்றை கடந்து சென்றதாகவும், அந்த எரிகோ கோட்டையை 7 முறை அவர்கள் சுற்றி வந்து கடவுளுக்கு புகழ்பாக்கள் பாடி அந்த எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்ததாகவும் வாசிக்கிறோம். இப்ப இதெல்லாம் இந்த சாதாரண மனிதருடைய செயல்பாடு கிடையாது, அல்லது யோசுவாவுடைய வல்லமை கிடையாது, மாறாக யோசுவாவோடு இருந்த கடவுள் அந்த காரியங்களை எல்லாம் செய்தார். இப்போ கடவுள் அதே கடவுளுக்கு நம்மோடு இருக்கு. நான் சொன்னது போல ஒரு கொடைகளின் கடவுளுடைய அந்த பிரசன்னம் அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பல நேரங்களில் நம்ம அதை உணர்வது கிடையாது. பல நேரங்களில் கடவுளமோ
ஒன்று சாமுவேல் புத்தகத்தில் வாசிப்போம். இந்த பெலிஸ்தியன் வந்து இஸ்ராயல் மக்களை சபிக்கிறான். இஸ்ராயல் கடவுளை சபிக்கிறான். எல்லாரும் அப்படியே பயந்து போயிருக்கிறான். அவனுடைய உருவத்தை பார்க்க அவன் பெரிய ஆளர், சரியான உயரமாக இருக்கான். அவனுடைய எடை பயங்கர குண்டா இருக்கான். அவனுடைய அந்த படைக்கல்கள்லாம் ரொம்ப பெரிய படைக்கல்லாம் எல்லாத்தையும் பார்த்து அப்படியே பயந்து போயிருந்த போது அந்த ஆடு வைத்து கொண்டிருந்த சிறுவன் தாவீது சவுலிடம் போய் சொல்றார், நான் அந்த பெலிஸ்தியரை போய் எதிர்கொள்கிறேன். அப்போ அந்த கடைசியா பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து அழகா கேட்பான், நீ என்ன நாயை அடித்ததுக்காக வந்திய, கையில கல்லோடும் அந்த ஒட்டிக்கோரோடும் வந்திருக்காயே, நாயை அடிப்பதற்காக வந்தேன்னு சொன்னப்போ அவர்கள் சொல்ல, நீ ஈட்டியோடும் எரிவாளோடும் வந்திருக்காய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ராயலின் படைத்திரளின் கடவுளுடைய பெயரோடு நான் வந்திருக்கிறேன் சொல்லிட்டு தன் கையில் இருந்த அந்த கூழாங்கற்களை கொண்டு பெலிஸ்தியனை வீழ்த்தினார். அது தாவீதுடைய போர் திறமை கிடையாது. ஆனால் தாவீது தன்னோடு இஸ்ராயலின் கடவுள் இருக்கிறார் அப்படின்றத உறுதியாக நம்பினார். அதனால அந்த பெரிய பிரச்சனை அவருக்கு முன்னாடி புஸ்தகம் அப்படியே காத்து மாறி போச்சு. புஸ்தகம் காத்து மாறி போச்சு. ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் எடுத்துக்கொண்டார். பசங்களை சொன்னாங்க, வாழ்க்கையில துன்பங்கள் வரும்போது துன்பங்களை எப்படி அணுக வேண்டும், துன்பங்களை எப்படி நாம் அணுக வேண்டும். வாழ்க்கையில துன்பங்கள் தவிர்க்க முடியாது, அல்லது வேதனைகள் தவிர்க்க முடியாது. நச்சரி வாசகத்துல அழகா வாசிக்க கேட்டேன். எப்படி ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய பேறுகாலம் வருவதை குறித்து கலங்கி இருக்கிறார். ஐயோ, நான் பெரிய வலியை நான் சந்திக்க வேண்டும் என்று கலங்கி இருக்கின்றார். ஆனால் அந்த ஒரு புதிய உயிர் வந்த பிறகு தன்னுடைய வழிகளை எல்லாம் மறந்து போகின்றார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக துன்பங்கள், அந்த துன்பங்களை எப்படி அணுக வேண்டும். அந்த ஆசிரியர் சொல்லலாம், கையில ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு, நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி உப்பு அதுல போட்டார். இந்த உப்பு அதுல போட்டு இப்போ தண்ணியை குடிக்க முடியுமா, தண்ணியை குடிக்க முடியுமா கேட்டப்போ இல்லை குடிக்க முடியும். ஏன்னா அது ரொம்ப உப்பா இருக்கு, உப்பு கரைசல், அதனால தண்ணியை குடிக்க முடியாது. குடிச்சா அது வயிற்று பிரச்சனை உண்டா. அதுக்கடுத்து அந்த ஆசிரியர் சொன்னார், ஒரு பக்கெட் தண்ணி, ஒரு பக்கெட் நிறைய உப்பு எடுத்துக்கொண்டு அந்த பக்கத்துல ஓடுகிற ஆற்றில் கொண்டு கொட்டினார். ஆற்றில் அந்த பக்கெட் நிறைய உப்பை கொட்டி விட்டு உப்பை கேட்டார், அந்த ஆற்று தண்ணியை குடிக்க முடியுமா, ஆற்று தண்ணியை குடிக்க முடியுமா அப்படின்னு பசங்க பையன் அந்த மாணவர்கள் சொன்னாங்க, குடிக்க முடியும். ஒரு பக்கெட் உப்பு அந்த ஆற்று நீருடைய சுவையை பெரிதாக மாற்றிவிட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இது போலதான் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையை எப்போ நம்மளை மட்டும் மையப்படுத்தி, அல்லது நான் ஒரு துன்பத்தை எதிர்கொண்டேன் என்றால் அது அந்த டம்ளர்ல கலக்கப்பட்ட ஒரு கை உப்புக்கு சமம். அதை நம்மளால குடிக்க முடியாது, அதை நம்மளால மேற்கொள்ள முடியும். அதே நேரத்தில் நாம் கடவுளோடு இணைந்தோம் என்றால், அல்லது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றதை நாம் உணர்ந்தோம் என்றால், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றதை நாம் நம்பினோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் ஆற்றில் கலக்கப்பட்ட அந்த நீரை போல காணாமல் போய்விடும் அப்படின்னு சொன்னார். நாள்ல கடவுளுடைய பிரசன்ன நாள் நம்மோடு உண்டு. அவர் மட்டும் நம்மோடு இருக்கவில்லை, அனைத்துக்கும் மேலாக அவருடைய தாயையும் நமக்கு கொடையாக கொடுத்தார். நாள்ல நாம் குறிப்பாக நினைமான முழுவதும் வணக்கமாக கொடுத்த அன்னை மரியாதை சிறப்பித்திருக்கிறோம். இந்த தாய் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு கொடை, விண்ணகத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டது. இன்னைக்கு நான் வாசிக்கின்ற அந்த இறைவார்த்தையில் எபிரேயருக்கு எழுதிய திருமுக ஆசிரியர் இயேசுவை பற்றி சொல்கிறார். உங்களுடைய தலைமை குழு உங்களுடைய துன்பத்தில் வேதனை உங்களுக்கு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, உங்களைப் போல துன்பப்பட்டவர், உங்களைப் போல வேதனைப்பட்டவர், இருந்தால் அவர் பாவம் செய்யவில்லை. எனவே ஏற்ற வேளையில் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். கணக்கு சொல்ல வயிற்றோலியும் தலைவலியும் கணக்கு வந்தாலும்
தெரியும். ஒருவேளை ஒரு கணவனை இழந்த பெண்ணுக்கு இன்னொரு விதவையுடைய துன்பம் என்ன அப்படின்றது தெரியும். ஒரு மகனை இழந்த தாய்க்கு இன்னொரு தாயுடைய வேதனை என்ன என்று தெரியும். அதனால ஒவ்வொரு வழியையும் யார் உணர்ந்திருக்கிறார்களோ அவர்களால் மற்றவருடைய வழியை எளிதாக உணர்ந்து கொள்ளும். அன்னை மரியாள் நாம் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய எல்லா வழிகளையும் எல்லா துன்பங்களையும் அனுபவித்தோம். அதனால அவர் நம்முடைய துன்பங்கள் மத்தியில் நமக்கு துணை புரிய போதுமானவராக இருக்கிறார். அதனால கடவுள் கொடுத்திருக்கிற அந்த உன்னதமான பிரசனத்திற்காக நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே. ஓசையா இறைவாக்கினர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல அழகா ஆண்டவர் சொல்றார், மனம் மாறுவதற்கு நான் மனுஷன் கிடையாது, மனம் மாறுவதற்கு நான் மனிதன் கிடையாது. பல நேரங்களில் மனிதர்களாக நாம் வாக்கு கொடுப்போம், ஆனா அந்த வாக்கை மறந்துவோம். சொல்ல வழக்கமா துண்டு மாத்துற மாதிரி, தோல்ல போடுற துண்டெடுத்து மாத்துற மாதிரி பல நேரங்களில் நம்முடைய வாக்குறுதிகளை நாம் மாற்றிவிடுவோம். அதெல்லாம் கடவுள் சொல்றார், நான் மனிதன் அல்ல, என்னுடைய இரக்கமும் என்னுடைய அன்பும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், நான் வாக்கு மாறாதவன், நான் எப்ராயிமை அழிக்க மீண்டும் திரும்பி வர மாட்டேன் என்று சொல்லி வாக்குறுதி. நல்ல வாக்கு மாறாத இறைவனுடைய பிரசன்னம் என்னாலும் நம்மோடு உண்டு. உயிர்த்த ஆண்டவர் நம் மத்தியில் என்று பிரசன்னமாயிருக்கிறார். நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார், நமக்கு இரக்கம் காட்ட போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை போல துன்புற்றிருக்கிறார், நம்மை போல வேதனைப்பட்டிருக்கிறார், நம்மை போல தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார், நம்மை போல பல நேரங்களில் செய்யாத குற்றங்களுக்காக அவரும் குற்றப்படுத்தப்பட்டிருக்கிறார். நோயுடைய வலி என்ன என்பது அவருக்கு தெரியும், தனிமையுடைய வலி என்ன என்பது அவருக்கு தெரியும். அதனால நமக்கு உதவி செய்ய அவர் இருக்கிறார். இந்த நம்பிக்கை தான் கடவுள் நமக்கு தந்திருக்கிற உன்னதமான ஒரு உயர்ந்த படை. இந்த படையை பற்றி பிடித்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்வில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை சவால்கள் வந்தாலும் அந்த சவால்களையும் துன்பங்களையும் விட நாம் நம்புகிற இறைவன், நம்மோடு இருக்கிற இறைவன் அனைத்தை விட பெரியவர். நிச்சயமாக அவற்றிலிருந்து நமக்கு விடுதலையை தருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து கடந்து செல்வோம். அன்னை மரியாளும் நமக்கு தாயாக இருந்து நமக்காக பரிந்து பேசியிருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நானும் வளரும். அந்த நம்பிக்கையோடு இப்போது நம்முடைய தேவைகளை நாளுடைய பிரசனத்திலே